டேய் என்னது இது? ஹார்லிக்ஸு யார் வாங்கினது இதெல்லாம்? புதுசாக வந்திருக்கான்ல அவன் தான் இருக்கும். எங்கே வேலை செய்கிறான்? ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானா? ஐடி கம்பெனியா? ஏய் உண்மையிலே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? ஆமாம் ஜி, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஏய் இந்த மாதம் அட்வான்ஸ் கொடுத்தாண்டாவா? தெரில, ஜீவானண்ணா தான் கேட்கணும். ஜீவா ஜீவா புதுசாக அந்த அட்வான்ஸ் குத்தானே என்னாச்சு? ஏய் லூசுங்களா கூட்டு வந்து ரூம்ல சேர்த்து விடுற? பேச்சுலர்னா அப்படிதான் இருக்கும். நான் போய் ஆலிஸ் குடிக்க போகிறேன். எனக்கு டென்ட்டாயிடுச்சு. இதோ இது ஒரு லூசு. நான் தான் ஏமாந்து தொலைச்சிட்டேன். இதனால எங்க 2 பேருக்கும் எதனா ஆச்சு சத்தியமா சும்மாவே விட மாட்டேனா? ஏய் கம்முடா மலேசே உட்கார்றா. இன்னும் 2 பேர் தண்ணி ஊத்த தெரிஞ்சுடா. சும்மா கத்தி நிக்கற மலேசே மலேசே. அதெல்லாம் தெரியாதுனோ, வேற ஏதோ போதை பண்ணிட்டு வந்துக்கிறானா. நீ நவுற அவனை எப்படி தெளி வைக்கணுமோ அப்படி தெளி வைக்கிற. ஏய் நீ வேற டெஸ்ட்ல வாழ பார்க்க போறதா சொன்னேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மலேசே எங்கடா போய் சொல்ற? யார் எனக்கு ஆசை வாங்கி கொடுத்த சட்டடா அது. எம்ப்ராய்டிங் போட்ட ஆட்டினு சட்டியாடா இது. காலைல கூட கட்டான நல்லா இருக்கானு. அப்படிதான் இருக்கும். சட்டை போட்டு போறான். ஜீவானா வேணும்னே பண்றானா அவன். சட்டையை எடுத்து போட்டுக்கினான். ரோசா வேற காணும். டைரி என்னடா இது? 200 ரூபானா? வேலண்டைன் டேனா? எங்க வீட்டு வாங்க. வர்றா, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இன்னில இருந்து அடுத்த 7 நாள் நீ கக்கூஸ் கழுவுற, இவன் பாத்திரம், நான் சமையல். அப்புறம் நான் கக்கூஸ், நீ பாத்திரம், இவன் சமையல். அடுத்து இவன் கக்கூஸ், நான் சமையல், இவன் பாத்திரம். ஓகேவாடா? நீடா? எனக்கும் ஓகே தான்.
ஆனா குச்சிட்டு கக்கூஸ் போனா நான் கழுவ மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பாலா ஆல்ரெடி பேசி வச்சுதானே திடீர்னு ஏன் இப்படி பேசுற? நோ, கக்கூஸ் கழுவுலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல, நல்லா கழுவுவேன். ஆனா இவன் குச்சிட்டு கக்கூஸ் போனாலே பயங்கரமா நாறுது. எனக்கு எப்படி சொல்றேனே தெரியலண்ணா, ஒரு மாதிரியா நாறுது, நான் முட்டியில. பாலா பேச்சுலர்னா அப்படிதான்டா இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஓ, உனக்கு சொன்னா புரியாதுண்ணா, அது புரியுதுடா, கஷ்டம்தான், என்ன பண்றது? ஏன் நான் இல்ல? ஏய் என்னடா குச்சி கக்கூஸ் போறனா ஒரு மேட்டரா பேசு. இல்ல மச்சான், நாங்களே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தோம். நீங்க கூட சேர்ந்து குடிக்கிறதும் இல்ல, தனியா போய் குடிச்சிட்டு என்ன சாப்பிடணும் தெரியல. நீ வந்து கக்கூஸ் போனாலே பயங்கரமா நாறுது. நான் எப்படி சொல்றேன்னு தெரியாம. ஜீவா குடிப்பேன், போய் சாப்பிடுவேன். நோ, இவன் வேற ஏதோ டிஃப்ரெண்டா துண்றானா? ஹவுஸ் ஓனர் பத்தியா வாடகை கேட்குறான். ஏய் போன மாசம் லேட்டா பண்ணாங்க. போன மாசம் ஒரு நைட் தான் லேட்டு, மறுநாள் நைட்டே கொடுத்துடுமே. அந்த லேட்டா பண்ணாங்க. மாமியார் கொடுத்தாங்க. மாமியார் வீட்டில் என் குத்துதா? அப்பா அவங்க வச்சு வாங்கினமே ரொம்ப ஸ்கூல் போட்டுங்கிறான். நோ, இவன் வேற ஏதோ டிஃப்ரெண்டா துண்றானா? ஜீவா ஜீவா என்னடா கூப்பிடுறேன் பாரு. ஜீவானா வானா. மலேஷ் டியூட்டிக்கு போயிட்டு வந்து இப்பதான்டா சாப்பிட உக்காந்தேன். நான் அதான் சொல்றேன், நீ பாட்டு நைட் டியூட்டி போயிட்ட. நேற்று 2 தடவை எழுப்பிட்டான். ஆமாண்ணா, நீ வானா. ஏய் நீ ஊருக்கு போனாலும் போய் தொலை மாட்டேங்க, எங்க தாலி அறுத்துனுக்குற? மலேஷே நேற்று நைட்டு ஜூஸ் தான் வாங்கி தர சொன்னேன். ஜூஸ் வாங்குற கேப்ல தான் ஆளு ரூமுக்கு வந்து 6 இட்லி குடல் பக்கம் ஊட்டி விட்டுக்கிறான். இவனை லபலபம் தின்னுக்கிறான். அவன் விட்டுட்டு போயிட்டா இவனுக்கு யார் கழுவுது? எந்த வீட்டு சவர எகிரி குச்சான்னு தெரியல, கேட்டா பைக்ல உண்டான்றான். கையை தவிர ஒரு இடத்துல அடியில இவனுக்கு. இதோட ஊருக்கு போறதுக்கு ஜூஸ் தான் குடிக்கிற நீ. வேற ஏதாச்சும் துண்ண மலேஷே தந்துரு, நீ ஆர்டர் பண்ண இல்லையே? நம்ம அட்ரஸ் தான் போட்டிருக்கு. இல்லைன்னு சொல்ற போடா. என் ஆளு பண்ணா மோனி மோனி. இந்த மாதிரி தொடர்ந்து காமெடி வீடியோ பார்க்க நம்ம வெயிட் அண்ட் ஸ்மைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.